ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடியே நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஆண்டவர் இங்கே 2 காரியங்களை இந்த வேத வசனத்தில் நமக்கு புரியும்படி எழுதி கொடுத்திருக்கிறார். ஒன்று, அடிமைத்தனத்தின் ஆவி. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி வரும்போது பயம் வரும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது அவன் பயப்படுகிற மனிதனாய் இருப்பான். இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டிருந்த பொழுது பயந்தார்கள், நடுங்கினார்கள், திகைத்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலேயும் நாம் அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறோம். எதற்கு பயப்படுகிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் சில காரியங்களை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்று நீங்கள் பயப்படுகிறதற்கு அல்ல, அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படின்னா என்ன? தேவன் தகப்பனாகவும் நாம் பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடிய சுதந்திரத்தின் ஆவி, தைரியத்தின் ஆவி, உற்சாகத்தின் ஆவி, மேன்மையின் ஆவி, அந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் அது இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை எப்படி நம்ம பின்பற்றணும்? எப்படி நம்ம ஆராதிக்கணும்? அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, சாபத்திற்கு அடிமை இல்லை, நான் வேற எந்த காரியத்திற்கு அடிமை இல்லை. பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நான் எதற்கும் அடிமைப்படேன். எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. எதுவும் என்னை அடிமைப்படுத்தாது. காரணம், நான் பிதாவாகிய தேவனை என் தகப்பனாக அறிந்து கொண்டேன். அதனால் நான் பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கிறேன். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நான் அவருடைய குமாரனாக, குமாரத்தியாக, நான் அவருடைய பிள்ளையாக அறியப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் நான் அவருடைய பிள்ளை என்றால் எனக்கு அவராலே பாதுகாப்பு உண்டு, அவராலே பராமரிப்பு உண்டு, போஷிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டு. நாம் சிலர் புலம்புகிறதை பார்த்துருக்கிறோம். அரைச்சமாகவே அரைப்பாங்க, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லுவாங்க. நாம் பொறுமையோடு கேட்போம். அவங்க பார்த்தா ஏதாவது ஒரு காரியம் பார்த்துட்டா பயம் வந்துடும். சமீபத்தில் ஒரு சகோதரி, அவர்கள் அடிக்கடி சொப்பனம் பார்த்தா அல்லது ஒரு தரிசனம் பார்த்தா அவங்க அந்த நாள் முழுவதும் பலவீனப்பட்டிருப்பாங்க. ரொம்ப பலவீனமாயிருவாங்க. 2-3 நாள் ஆகும் தெளிஞ்சு வர. இது இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. எனக்கு அது என்னன்னு புரியல. அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவரே இவங்க இவ்வளோ சோர்வாக இருக்காங்களப்பா, என்னதா? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சொப்பனங்களை பார்க்கும்பொழுது அவர்களை அறியாமலே ஒரு பயம் அவர்களை பிடிக்கிறது. அந்த பயத்தை கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அப்போனா இனி அது அவர்களை தொடாது. என்ன ஆச்சரியம்! அவர்கள் அன்றைய தினமும் அதுக்கு அடுத்த நாளில் அவர்கள் ஃபோனில் என்னோடு பேசின பொழுது நான் சொன்னேன், சிஸ்டர், உங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் இதை செய்ய சொல்லியிருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருக்கணும். இந்த சொப்பனங்களை பார்த்தா பயப்படக்கூடாது. சொப்பனங்களை பார்த்து நீங்கள் கலங்கக்கூடாது. சொப்பனங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கிறது, அது வரக்கூடாது. அதை கடிந்து கொண்டு ஜெபியுங்கள். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அவங்க சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர். அப்புறம் அந்த காரியத்திற்காக அவர்கள் கடிந்து கொண்டு ஜெபித்த பின்பு பார்த்தீங்கன்னா அந்த பயம் அவர்களுக்கு இல்லை. இதுவரையில் அவங்க சொல்கிறாங்க, அதற்கு பின்பு நான் பல சொப்பனங்களை கண்டுவிட்டேன், பல தரிசனங்களை பார்த்து விட்டேன், ஆனால் எனக்கு அந்த பயம் வரவில்லை. ஏன் தெரியுமா? நாம் மற்றவைகளை காணும் பொழுது நமக்குள்ளே நம்ம அறியாமலே ஒரு பயம். ஏன்னா அடிமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த வல்லமைகளுக்கு, கிரியைகளுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அவர்களை பார்த்த உடனே பயம். சிலரை பார்த்த உடனே நமக்கு பயம் வரும், சிலரை பார்த்த உடனே நமக்கு நடுக்கம் வரும். ஒரு சமயம் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு முன்பாக
ஒரு மனிதன் வந்து நின்று எங்களை அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன் என்று ஒரு கூட்டத்தோடு நிற்கிறார். ஜனங்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். எனக்கும் பயம். வார்த்தை வரவில்லை. வார்த்தை குளறுகிறது. பயம் அப்படி வேர்க்கிறது. பயம் அவ்வளவு பிடித்திருக்கிறது. அப்புறம் அந்த மனிதரில் ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் வந்து என்னங்க பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்னா அங்கே ஆராதனை நடக்குது, அதுக்குள்ளே போய் நாம் எந்த தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவர்களுடைய கண்களில் கத்த தயவு கிடைக்க பண்ணி அவர்கள் போயிட்டாங்க. அப்போ நாங்கள் ஆராதித்து முடித்த பின்பு நான் அந்த மனிதரை பார்க்க போனேன். பார்க்க போய் என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு அப்படின்னு நாங்கள் கேட்ட பொழுது அந்த மனிதர் என்ன தெரியுமா சொன்னால், நீங்கள் அதிக சத்தம் போடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் சொன்னேன், அதிக சத்தமாக ஸ்பீக்கர் இல்லைங்க, ஒரு மைக்கு கிடையாது, நாங்கள் அமைதியாக ஆராதிக்கிறோம், என்ன சத்தம் போடுறோம்? இல்லை, அந்த பக்கம் ரோட்டில் நடந்து போன ஒரு ஆள் சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னார். சரி, நாங்கள் இனி குறைச்சிக்கிறோம். அவ்வளோதான், அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. நான் பயந்து கொண்டே இருந்ததால் அந்த பிரச்சனை வளர்ந்துருக்கும். ஆனால் பயப்படாமல் அந்த மனிதனை தனியாக போய் அந்த மனிதனை சந்தித்த பொழுது அவர் அப்படி சொன்ன. சரி, அதற்கு முன்பு அந்த மனிதர்கள் அந்த கூட்டத்தார் பல முறை அந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர்கள் எங்கள் ஆராதனைக்கு முன்பாக வந்து நின்று நீங்கள் சத்தம் போடுகிறேன் என்று சொன்னதே கிடையாது. அதில் 2-3 தலைவர்களை எங்களுக்கு சாதகமாகவே கர்த்தர் உண்டாக்கி அவர்களை அடைத்து கொண்டு போய் விடுவார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். நீங்கள் அவர்களுக்கு பயப்பட்டீர்கள்னா அந்த பயம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒருவரை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா அந்த பயத்தின் ஆவி உங்களை பிடிக்கும். ஆனால் பயத்தின் ஆவி பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் அப்பா பிதாவை என கூப்பிடக்கூடாத பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை உங்களுக்கு துணையாக வைத்து இருக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரை உயர்த்துங்கள். அவர் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வரமாட்டாரா? வருவார், துணை நிற்பார், உதவி செய்வார். நான் பல நேரங்களில் அதை பார்த்திருக்கிறேன். நான் பல சமயங்களில் அதை நான் அறிந்திருக்கிறேன். பல நேரங்களில் நான் அதை ருசித்திருக்கிறேன். வருவார்கள், பிரவாகித்து வருவார்கள். ஆனால் நம்ம இடத்துல வரும்பொழுது அவர்கள் அப்படியே புஸ்வான மாதிரி போயிடும். காரணம் என்ன? நம்ம அவ்வளவு ஜெயின்டானிக்கான அல்ல, அவ்வளவு பெரிய மனிதர்கள் அல்ல, அவ்வளவு செல்வாக்குள்ளவர்கள் அல்ல. ஆனால் அபிஷேகம், அவருடைய புத்திர சுவிகாரம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவியை பெற்றிருக்கிறபடினால் they cannot overcome us. அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தான் இன்றைக்கு சொல்லுகிறார். பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நடுக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஐயோ, இந்த கடன்காரனை பார்த்தால் பயம், அவரை பார்த்தால் பயம், இவரை பார்த்தால் பயம். கவலைப்படாதிருங்கள். Do not fear, because our Savior, our God, our counselor, our teacher, our protector, He is with us. அவர் பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நமக்கு ஆலோசனை தருகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பயன்படுத்துகிறவர், நம்ம கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. நீங்கள் இப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பிள்ளைங்களில் நான் ஏன் பயப்படணும்? நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு நன்மை செய்வீர், ஒரு நன்மை செய்வீர். ஐயோ, இப்படியெல்லாம் பயம் இல்லை, ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நன்மை செய்வீர். அதை நான் பார்க்க போகிறேன். இந்த தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய நன்மைகளை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை நடப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய கிருபை உங்களை சுகந்து கொள்ளும். மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை உயர்த்துங்கள். இந்த காலவேளையில் நீங்கள் எந்த ஆராதனைக்கு போனாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு அந்த புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறேன், நான் இனி ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியோடு இந்த வாரம் முழுவதும் இனி வருகிற நாட்கள் எல்லாம் தொடர்ந்து முன்னேறுங்கள்.
பயத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.